குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற அழகான மாங்காய் சாதம் உதிரி உதிரியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நம்ம சம்மரில் மாங்காய் கிடைக்கும் போது அதை வச்சு என்னென்ன டிஷ் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சிடலாம். ஸோ இது ரொம்பவே குயிக் அண்ட் சிம்பிளான ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்கிற அழகான ஒரு மாங்காய் சாதம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாதம். வாங்க ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். ரொம்ப கம்மியான பொருட்களை வச்சு ரொம்ப டேஸ்ட்டான ஒரு டிஷ்ஷில் நம்ம மாங்காய் சாதத்தையும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு வந்து நல்லா ஒரு பெரிய சைஸ் மாங்காயில் நான் வந்து ஆஃப் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் வந்து ஒரு ஆளுக்கு ஆகிற மாதிரி தான் செய்கிறேன். அதனால் ஆஃப் மாங்காய் எடுத்திருக்கேன். அண்ட் காரத்துக்கு தேவையான 3 வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, அப்புறம் உளுத்தம்பருப்பு வந்து நம்மளோட காட்டு பருப்பே நான் உடச்சி வச்சுருக்கேன், அதையும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அந்த கடலைப்பருப்பு நீங்கள் வந்து பச்சை மிளகா வேணாலும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சேர்த்தும் போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் வந்து வரமிளகா மட்டும் சேர்த்து அதிலே நான் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து சாதம் நல்லா வெந்துட்டுருக்கு. எனக்கு எப்பயுமே நார்மலாகவே நான் வந்து குக்கரில் சாதமே வைக்க மாட்டேன். ஸோ சாதம் வெந்துட்டுருக்கு. பழப்பழப்பழன்னு வெந்துருச்சு. இப்போ வடிச்சிக்கலாம். அழகாக உதிரி உதிரியாக சாதத்தை வடித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ இது கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது ஃபஸ்ட் நல்லா கொஞ்சம் வறுபடட்டும். மிளகாய், மிளகாயும் கருவேப்பிலையும் லைட்டாக வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் போட்டுருக்கேன். இது நல்லா கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம். லைட்டாக தேவையான அளவு உப்பு. இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கும் கம்மியாகவே நம்ம இது பண்ணிட்டோம்னா ரெடி. நம்ம இந்த சாப்பாட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் நம்ம சாப்பாட்டை சேர்த்துக்கலாம். சூப்பரான டெம்டிங்கான மாங்காய் சாதம் நல்லா உதிரி உதிரியாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியான நம்மளுடைய மாங்காய் சாதம் ரெடி. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். அண்ட் இந்த சம்மருக்கு நம்ம மாங்காய் கிடச்சா அதில் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை சம்மர் முடிகிறதுக்குள்ளே செஞ்சு பார்த்துடணும். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு மாங்காய் சாதம் பிடிக்குமாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.